டிராபி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கிரிக்கெட் வீரர்கள், பயிற்சியாளர்கள், தேர்வு குழுவினருக்கு பரிசை அறிவித்திருக்கிறது இந்திய கிரிக்கெட் வாரியம். அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இந்த பரிசு அறிவிப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமா வினயா, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் ரோஜர் பின்னி ஒரு அற்புதமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சாம்பியன்ஸ் கோப்பை தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் பரிசு தொகையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இந்திய அணி 20 ஓவர் உலக கோப்பையை வென்றது. அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பையை வென்றிருக்கிறது. அடுத்த ஆண்டுகளில் ஐசிசி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான தொடர்களில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 19 வயதிற்கு உட்பட்டோர் மகளிருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலும் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இருக்கிறது. எனவே ஒட்டு மொத்தத்தில் இந்திய கிரிக்கெட் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான ஆட்டத்திறனை இந்திய வீரர்கள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். எனவே அவர்களை அங்கீகரிக்கும் விதமாக சாம்பியன் கோப்பையில் பங்கேற்ற அனைத்து வீரர்கள் மற்றும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், இந்திய அணியை தேர்வு செய்திருக்கக்கூடிய தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் உள்பட அனைவருக்குமே சேர்த்து இந்த 58 கோடி ரூபாய் பரிசு தொகையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீரர்களுக்குமே வீரர்கள், சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், தேர்வுக்குழு தலைவர் என அனைவருக்குமே சரிசமமாக பகிர்ந்து அளிக்கப்பட இருக்கிறது. கடந்த ஆண்டு உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 20 கோடி ரூபாய், தற்பொழுது சாம்பியன் கோப்பையை வென்றிருக்கக்கூடிய இந்திய அணிக்கு 58 கோடி ரூபாய் என அடுத்தடுத்து இந்திய சாம்பியன்ஸ் டிராபியை வென்ற இந்திய அணிக்கு பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.